அன்பான நேயர்களே வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி வழங்கும் அறிவியல் தேடல் நிகழ்ச்சி. நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில விதவிதமாய் விஞ்ஞானிகள் அறிவியலும் ஆளுமையும் அன்றாட அறிவியல் போன்ற பல்வேறு விதமான அறிவியல் சம்பந்தப்பட்ட சுவையான நிகழ்ச்சிகளை தான் கேட்க போறோம். அறிவியல் தேடல் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியை நமக்கு யார் வழங்கியிருக்காங்க தெரியுமா? நம்ம பெரியார் சமுதாய வானொலியோடு இணைஞ்சு இந்திய சுதந்திரத்தின் அமுத பெருவிழா, இந்திய அரசின் விஞ்ஞான் பிரச்சார், அப்புறம் தமிழக அரசின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மையம். வாங்க நேயர்களே, நிகழ்ச்சிக்குள்ள போகலாம், கேட்கலாம், ரசிக்கலாம், அறிவியலை சிந்திக்கலாம். தானானே 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 தானே நானே தன்ன நன்ன தன்ன நானே. ஆடுவோமே பாடுவோமே அறிவியலை தேடுவோமே, அன்றாட வாழ்க்கையில அறிவியல் தேடுவோம். ஆமா, அன்றாட வாழ்க்கையில அறிவியல் தேடுவோம். தான நன்னே தான நன்னே தான நன்னே தான நன்னே தன நானே தானே நன்னே தன்ன நன்ன தன்ன நானே. குடையாகும் வானத்தில் குவிஞ்சிருக்கும் அறிவியல், குடையாகும் வானத்தில் குவிஞ்சிருக்கும் அறிவியல், அன்றாட வாழ்க்கையிலே அறிவியல் தேடுவோமே. நாம அன்றாட வாழ்க்கையில அறிவியல் தேடுவோமே. தான நன்னே தான நன்னே தன நானே தான நன்னே தன நானே தானே நன்னே தன்ன நன்ன தன்ன நானே தானே தன நானே தானே நன்னே தன்ன நன்ன தன்ன நானே. கால் பதிக்கின்ற மண்ணிலும் குடிக்கின்ற தண்ணீரிலும், கால் பதிக்கும் மண்ணிலும் குடிக்கின்ற தண்ணீரும், கடலோர காற்றிலேயே கலந்திருக்கும் வேதியியல். ஆமா, கடலோர காற்றிலுமே கலந்திருக்கும் வேதியியல். ஆடுவோமே பாடுவோமே அறிவியல் தேடுவோமே, அன்றாட வாழ்க்கையிலே அறிவியல் தேடுவோமே. நாம அன்றாட வாழ்க்கையில அறிவியல் தேடுவோமே. போகின்ற இடமெல்லாம் பொலிவான நுட்பங்கள், போகின்ற இடமெல்லாம் பொலிவான நுட்பங்கள், பொறியியல் வடிவங்களே என்னாலும் தேடுவோமே. நாம பொறியியல் வடிவங்களே என்னாலும் தேடுவோமே. தன்ன நன்னே தன்ன நன்னே தான நன்னே தான நன்னே தன நானே தானே நன்னே தன்ன நன்ன தன்ன நானே. பெரியார் சமுதாய வானொலியில் பேசுறோமே பேசுறோமே, பெரியார் சமுதாய வானொலியில் பேசுறோமே பேசுறோமே. பெரியோரே பிள்ளைகளே கேளுங்கம்மா கேளுங்கம்மாவே, பெரியோரே பிள்ளைகளே கேளுங்கம்மா கேளுங்கம்மாவே. பிரம்மாண்ட அறிவியலை புரிந்து கொள்ள புறப்பட்டு வாருங்கள் தாய்மார்களே தன்ன நன்ன தன்ன நானே தானே, வாருங்கள் தாய்மார்களே தன்ன நன்ன தன்ன நானே. ஆடுவோமே பாடுவோமே அறிவியலை தேடுவோமே, அன்றாட வாழ்க்கையிலே அறிவியல் தேடுவோமே. நாம அன்றாட வாழ்க்கையில அறிவியல் தேடுவோமே. நாம அன்றாட வாழ்க்கையிலே அறிவியல் தேடுவோமே. வணக்கம் நேயர்களே, அறிவியல் தேடல் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியோட முதல் பகுதியான விதவிதமாய் விஞ்ஞானிகள் அப்படிங்கிற இந்த பகுதியில் நாம் ஒவ்வொரு விஞ்ஞானியை பற்றிய வித்தியாசமான செய்திகளை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அஜய் தஸ்பிஹா. நம்ம இன்றைக்கி எந்த விஞ்ஞானியை பற்றி பார்க்க போகிறோன்னா மேரி கியூரி. சாதனை பெண்மணி மேரி கியூரினா தான் பொருத்தமாக இருக்கும்.
நம்ம எல்லாருக்குமே நோபல் பரிசுனா தெரிஞ்சிருக்கும். நோபல் பரிசுங்கிறது இந்த உலகத்திலேயே மிக கௌரவமான விருதாகவும் ஒரு தலை சிறந்த விருதாகவும் கருதப்படுது. அந்த விருதை வாங்குறதுக்கு பல அறிஞர்களும் விஞ்ஞானிகளும் தன்னுடைய கனவாகவும் லட்சியமாகவும் வச்சிட்டு இருக்க வேளையில் அந்த விருதை 2 முறை வென்ற ஒரே பெண்மணி மேரி கியூரி அவர்கள். மேரி கியூரி அவர்கள் 1867ஆம் ஆண்டு நவம்பர் 7ஆம் தேதி போலாந்து நாட்டில் உள்ள வார்ஷோ என்னும் இடத்துல பிறக்கிறாங்க. இவருடைய தந்தை ஒரு இடைநிலை பள்ளி ஆசிரியராக இருக்கிறாரு. இவருக்கு ஒரு சகோதரியும் இருக்காங்க. மேரி கியூரி அவர்கள் பகுதி நேர ஆசிரியராகவும் பேராசிரியராகவும் வேலை பார்த்து கொண்டு நிறைய சம்பாதிக்கிறாங்க. அந்த காசை வச்சு படிக்கிறதுக்காக 1891ஆம் ஆண்டு பாரிஸில் உள்ள சோர்பன் என்னும் பல்கலைக்கழகத்துக்கு செல்றாங்க. அங்கே அவர்கள் இயற்பியல் மற்றும் கணித அறிவியலுக்கான உரிமத்தை பெறுறாங்க. 1893ஆம் ஆண்டு தன்னுடைய முதல் பட்டத்தை மேரி கியூரி அவர்கள் பெறுறாங்க. இந்த காலகட்டத்தில் பியர் குரி என்னும் பேராசிரியர் மேரி கியூரியை திருமணம் செய்ததுக்கு விரும்புகிறாங்க. ஆனால் மேரி கியூரி அதை மறுத்துட்டு அவங்களுடைய சொந்த நாட்டுக்கு செல்ல போகிறதா அவங்க சொல்கிறாங்க. தன்னுடைய சொந்த நாடான போலாந்து நாட்டுக்கு சென்ற பிறகு தான் மேரி கியூரிக்கு உண்மை நிலை புரியுது. அங்கே பெண் என்ற ஒரே காரணத்தால் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. அதனாலேயே அவங்க பல இன்னல்களை சந்திக்கிறாங்க. இதே சமயத்தில் பியர் குரிட்டேருந்து ஒரு கடிதம் வருது. அதில் என்னென்னா, காந்த சக்தியை பற்றி எழுதப்பட்ட கட்டுரையில் அவருக்கு ஆசிரியர் பட்டம் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. இங்கே வந்து நம்ம ஆய்வு செய்து பல விஷயங்களை கண்டுபிடிக்கலாம், இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேரி கியூரி அவர்களை பியர் குரி அவர்கள் அழைக்கிறாங்க. 1895ஆம் ஆண்டு மேரி கியூரியும் பியர் குரியும் கல்யாணம் செய்துக்கிறாங்க. திருமணத்திற்கு பிறகு எப்படியாவது முனைவர் பட்டம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவே மேரி கியூரி கடுமையாக உழைக்கிறாங்க. அப்படி உழைக்கும் போது 1897ஆம் ஆண்டு யுரேனியத்தை பற்றின பல விஷயங்களையும் தனிமங்களை பற்றின விஷயங்களையும் அவங்க நிறைய கண்டுபிடிக்கிறாங்க. 1903ஆம் ஆண்டு அவங்க தன்னுடைய முனைவர் பட்டத்தையும் பெறுறாங்க. 1903ஆம் ஆண்டு இயற்பியலுக்கான நோபல் பரிசு பாதியினை மேரி கியூரியும் பியர் குரியும் பெறுறாங்க. மிச்ச பாதியினை பெக்ரல் என்னும் விஞ்ஞானி பெறுறாரு. அவர் தான் தன்னிச்சையாக கண்டுபிடிச்ச கதிர்வீச்சு பற்றின ஆய்வுக்காக மீதி பாதி பரிசு தொகையை அவர் பெறுறாரு. இதற்கப்புறம் மேரி கியூரியோட கணவருக்கு மிகவும் உடல்நிலை மோசமாக செஞ்சுக்கிட்டே இருக்குது. அவருடைய உடல்நிலை மிகவும் மெலிந்து காணப்பட்டுக்கிட்டே இருக்குது. மேரி கியூரிக்கும் பியர் குரிக்கும் கதிர்வீச்சின் தாக்கத்தால் அவங்களுடைய உடம்பு நலிந்து போய்கொண்டே இருக்கிறது. 1906ஆம் ஆண்டு பியர் குரி அவர்கள் ஒரு விபத்து மூலியமாக இறந்து போகிறாங்க. மேரி கியூரி அவர்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிற காரணத்தால் அவங்க கடுமையாக இன்னும் உழைக்க ஆரம்பிக்கிறாங்க. யுரேனியத்தை பற்றியும் அதிகமான தனிமங்களை பற்றியும் அவங்க ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. 1914ஆம் ஆண்டு பாரிஸ் பல்கலைக்கழகத்தில் ரேடியம் நிறுவனத்தின் கியூரி ஆய்வகத்தில் இயக்குனராக அவங்க பணிபுரிகிறாங்க. இதே இயக்குனராக இருந்த முதல் பெண் மேரி கியூரி அவர்கள் மட்டும்தான். 1911ஆம் ஆண்டு வேதியியலுக்கான நோபல் பரிசை மேரி கியூரி அவருங்க பெறுறாங்க. ரேடியம் மற்றும் போலோனியம் தனிமங்களை கண்டுபிடித்து ரேடியத்தின் தனிமைப்படுத்தி அதன் தன்மை மற்றும் சேர்மங்களை ஆய்வு செய்ததன் மூலம் வேதியியலுக்கான நோபல் பரிசை மேரி கியூரி அவர்கள் பெறுறாங்க. இவருடைய மகள் ஐரின் கியூரி 1935ஆம் ஆண்டு ஒரு நோபல் பரிசினை வேதியியலுக்காக பெறுறாங்க. ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் நோபல் பரிசு வாங்கின வரலாறுனா அது மேரி கியூரியோட குடும்பத்தை தான் சாரும். தொடர்வது அறிவியல் தேடல் நிகழ்ச்சியின் 2வது பகுதியான அறிவியலும் ஆளுமையும் பகுதி. நேயர்களே, இன்றைய அறிவியல் தேடல் நிகழ்ச்சியின் 2வது பகுதியான அறிவியலும் ஆளுமையும் அப்படிங்கிற பகுதியில் பழந்தமிழருடைய வாழ்க்கையில எங்கெல்லாம் அறிவியல் இருந்தது என்பது பற்றி தான் கேட்க போறோம். இலக்கியத்தில் அறிவியல் என்பது பற்றி நமக்கு சொல்வதற்காக தஞ்சாவூர் குந்தவை அரசு மகளிர் கல்லூரியின் பேராசிரியை முனைவர் இந்திரா காந்தி அவர்கள் வந்திருக்காங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். பெரியார் சமுதாய வானொலி 90.4 வழியாக அனைவருக்கும் இனிய வணக்கம். கிட்டத்தட்ட 2500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தொல்காப்பியத்தில் தொல்காப்பியர் இந்த பிரபஞ்சம் பற்றிய ஒரு கருத்தாக்கத்தை முன்வைப்பார். அதாவது நிலம், தீ, நீர், வளி, விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் உலகம். எப்படி பாருங்க, இன்றைக்கும் இந்த பிரபஞ்சம் என்பது எப்படி தோன்றியது, ஒரு முடிவு எட்டப்படாது போல நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் மிக தெளிவாக, எந்த விதமான ஒரு நெருக்கடியும் இல்லாமல் மிக தெளிவாக இதுதான் பிரபஞ்சம் அப்படிங்கிற அந்த கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இதுல இந்த உலகம் என்பது நிலம், தீ, நீர், வளி, விசும்போடு 5, இந்த 5ம் சேர்ந்ததுதான் இந்த உலகம் அப்படிங்கறத
ரொம்ப தெளிவாக தொல்காப்பியத்துல பதிவு செய்திருக்கிறார். இதை நாம் அறிவியல் என்று சொல்லாமல் எப்படி நாம் இலக்கியமாகவும் ஒரு இலக்கணமாகவும் இதை கடந்து விட இயலும். அடுத்து பிரபஞ்சத்துல சூரியன் என்பது உலகத்துல உயிர்கள் தோன்றி வளர்வதற்கு உறுதுணை புரியக்கூடிய இயற்கை. அதாவது சூரியனுடைய இயல்பு எத்தகையதாக இருக்கிறது. வானம் மூழ்கிய வயங்கு ஒளி நெடும் சுடர் கதிர் காய்ந்து எழுந்து அகம் கனலி ஞாயிறு. எப்படி பாருங்க, அதாவது நற்றிணையில 163வது செய்யுள்ள இந்த பதிவை நம்ம பார்க்க முடியும். அதாவது நெடிய சுடரினை உடையது, அதனுடைய இயல்பு அந்த கதிர்களினால் இருளை அகற்றக்கூடியது. அதனுடைய உள்பகுதி அகம் அது எப்போதும் கனண்டு கொண்டே இருக்கும். அப்ப சூரியனுடைய இயல்பு எத்தகையதாக இருக்கும் என்ற செய்தியை பற்றி அகச்செய்தியை சொல்ல வந்த ஒரு புலவர் அதற்குள் இந்த சூரியனுடைய இயல்பு எத்தகையது அப்படிங்கிற அந்த செய்தியை நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. அடுத்தது சந்திரன். அந்த சந்திரனுடைய தன்மை எப்படி? புறநானூறு 65வது செய்யுள்ள நம்முடைய சோழ மன்னன் கரிகால் பெருவளத்தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது மாதிரி சேரமான் பெருஞ்சேரலாதன், இவங்க 2 பேருக்கும் வெண்ணி அப்படிங்கிற அந்த இடத்துல போர் நடக்குது. அந்த போர்ல கரிகால் பெருவளத்தான் வெற்றி பெற்று விடுகிறான். சேரமான் பெருஞ்சேரலாதன் தோல்வி அடைந்து விடுவதோடு இந்த கரிகால் பெருவளத்தான் எய்த இந்த வேளானது அவனுடைய சேரமான் பெருஞ்சேரலாதனுடைய மார்பிலே பாய்ந்து முதுகுப்புறம் சென்று விடுகிறது. அன்றைக்கு மார்பிலே பட்டால் அது விழுப்புண் என்றும், முதுகிலே இருந்தால் அது புறப்புண் என்றும் சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடு உண்டு பழந்தமிழ் சமூகத்துல. அப்ப எந்த ஒரு அரசனும் புறமுதுகிட்டு ஓடுவதையோ அல்லது புறப்புண் இருப்பதையோ விரும்புவது கிடையாது. இந்த நிகழ்ச்சியை புலவர் சொல்ல விரும்புகிறார். அந்த புலவர் சொல்லும் போது ஒரு ஓமையை கையாளுகிறார். எப்படி என்றால், ஓவு தலைவந்த பெருநாள் அமையத்து இரு சுடர் தம்முள் நோக்கி ஒரு சுடர் புன்கண் மாலை மலை மறைந்தாங்கே. எப்படி இந்த அரசன் 2 பேரும் போர் புரிஞ்சுக்கும் போது ஒரு அரசன் வெற்றி பெற்று விடுகிறான், அவன் நிலைத்து நிற்கின்றான். ஒரு அரசன் தோல்வி அடைந்து விடுகிறான், அவன் மறைந்து விடுகிறான். இது எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா, முழுமதி நாளில் ஞாயிறும் திங்களும் எதிரெதிராக நிற்கும். முழுமதி நாளில் ஞாயிறும் திங்களும் எதிரெதிராக நிற்கும் என்பதையும், திங்கள் தோன்றுகையில் ஞாயிறு மறைந்து போகும். முழுமதி நாள்ல அந்த திங்கள் என்றால் இங்க சந்திரன், நிலவு, அது தோன்றும் போது ஞாயிறு என்கின்ற அந்த சூரியன் சென்று மறைந்து விடுவான். இந்த ஒரு தன்மையை ஒரு புறப்பாட்டில் ஒரு அரசனுடைய வெற்றியை சொல்ல வந்த ஒரு புலவர் கூறியிருக்கிறார். அப்ப இதையெல்லாம் நம்ம எப்படி அறிந்து கொள்ள முடிகிறது அல்லது புரிந்து கொள்ள முடிகிறது அப்படின்னு சொன்னா, இலக்கியத்தை மறுவாசிப்பு என்று சொல்லுவோம். எப்பொழுதுமே அந்த பொருள் செய்யுள், அந்த செய்யுளுக்கான பொருள், அவர் புலவர் எந்த நோக்கத்துல பாடினார் அப்படிங்கிற அந்த மையத்தை தாண்டி நாம் கொஞ்சம் ஆழமாக அல்லது சூழலுக்கு தகுந்தாற் போல கொஞ்சம் யோசிக்கும் போது, அந்த யோசனையோடு அந்த பாடலை நாம வாசிக்கும் போது இத்தகைய செய்திகளை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அப்போ இதனோடு தொடர்ந்து இன்னொரு செய்தியை நீங்க பார்க்கணும். அதாவது தேய்தல் உண்மையும் பெருகுதல் உண்மையும், மாய்தல் உண்மையும் பிறகுதல் உண்மையும். எப்படி பாருங்க, அதாவது தேய்பிறை வளர்பிறை, வளர்பிறை தேய்பிறை அப்படின்னு சொல்லுவோம். நிலவு இது இயல்பாக நடக்கின்றது. இந்த செய்தியையும் புறநானூற்று 27வது செய்யுள்ள ஆசிரியர் சொல்லுகிறார். தேய்தல் உண்மையும் பெருகுதல் உண்மையும் மாய்தல் உண்மையும் பிறகுதல் உண்மையும் அறியாதோரை அறிய காட்டி திங்கள் புத்தேல் திரிதரு உலகத்து. தேய்தல் என்பது தேய்பிறை, வளர்தல் என்பது வளர்பிறை. அப்ப தேய்பிறை வளர்பிறை என்கின்ற ஒரு நிகழ்வு வானிலே நடக்கின்றது அப்படிங்கிற அந்த செய்தியை சொல்லி, இந்த வாழ்க்கை நிலையற்றது, அதனால நல்ல செயல்களை செய்யக்கூடியவர்கள் செய்து அவர்களுடைய காலம் முடிந்த பிறகு அந்த வானுலக வாழ்க்கை என்று சொல்லுவார்கள், அந்த வாழ்க்கைக்கு ஏகும் போது எப்படி அந்த தேய்தல் உண்மையும் பெருகுதல் உண்மையும் மாய்தல் உண்மையும் பிறகுதல் உண்மையும், அதாவது ஒரு பொருள் அழிதல் மறுபடி தோன்றுதல் அப்புறம் அழிதல், இது மாற்றம் சொல்லுமா இல்லையா? மறைந்த ஒன்று எழுதலும் எழுந்த ஒன்று மறைதலும் இயற்கை. அப்போ ஒருவன் பிறத்தலும் அந்த பிறந்தவன் இறந்து போறதும் இறந்தவன் பிறக்கிறதும், இந்த ஒரு செய்தியை சொல்ல வந்த அந்த புலவர் தேய்தல் உண்மையும் பெருகுதல் உண்மையும் மாய்தல் உண்மையும் பிறகுதல் உண்மையும். அப்போ வளர்பிறையும்
உண்டு, தேய்பிறையும் உண்டு. ஒரு நிலவுக்கு வளர்பிறை தேய்பிறை என்கின்ற அந்த நிகழ்வையும் இந்த பாடல்லே அந்த புலவர் சொல்லியிருப்பார். இது புறநானூற்று 27வது செய்யுள்ள நம்ம இதை காண முடியும். இதனை தொடர்ந்து அப்ப அறிவியல் என்பது ஏதோ புதிதாக இந்த சில நூற்றாண்டுகளுக்குள் வந்த ஒரு விடயம் என்று நாம் கருதி கொள்ள முடியாது. இது இந்த பிரபஞ்சத்தை பற்றிய ஒரு அறிவுடையவர்களாக, ஒரு புரிதல் உடையவர்களாக அன்றைய பழந்தமிழ் மக்கள் இருந்தார்கள் அப்படிங்கிற இந்த செய்தியை அறிந்து கொள்ள முடியும். தொடர்ந்து இப்ப மண் வகைப்பாடு அப்படிங்கிற அந்த நிலைக்குள்ளேயும் நம்ம பார்க்கலாம். இப்ப மண் அப்படிங்கிறது நம்ம சாதாரணமாக மண் என்று கடந்து விட முடியாது. இன்னைக்கு நம்ம மண் வகைப்பாடை பார்க்கும்போது அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், வேளாண்மை அந்த வல்லுநர்கள், அந்த படித்தவர்களே இந்த மண் வகைப்பாடை எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, செம்மண், கரிசல் மண், அதாவது செம்மண் ரெட் சாயில் அப்படின்னு சொல்லுவோம், கரிசல் மண் பிளாக் சாயில் அப்படின்னு சொல்லுவோம், மாதிரி வண்டல் மண், செம்புரை மண், மணற்பாங்கான மண், இப்படி எல்லாம் மண்ணை நம்ம வகைப்படுத்துறோம். இத தொல்காப்பியத்துல ஒரு செய்யுளை நம்ம செய்யுளை காணும்போது எவ்வளவு ஒரு தெளிந்த அந்த மண்ணியல் குறித்த ஒரு சிறந்த புரிதல் உடையவர்களாக தமிழர்கள் இருந்தாங்க அப்படிங்கிற அந்த செய்தியை நம்ம அறிந்து கொள்ள முடியும். எப்படி பாருங்க, பிரிச்சிருக்காங்க மண்ண. மாயோன் மேய காடுரை உலகமும், சேயோன் மேய மைவரை உலகமும், வேந்தன் மேய தீம்புணல் உலகமும், வருணன் மேய பெருமணல் உலகமும், முல்லை குறிஞ்சி மருதம் மெய்தல் என சொல்லிய முறையில் சொல்லவும் படுமே. இதுவும் தொல்காப்பியத்துல சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்தி. மாயோன் மேய காடுரை உலகம். இந்த காடுரை உலகம் என்று சொல்லுவது முல்லை நிலம் என்று பிரித்திருக்கிறார்கள். அதாவது காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை காடு வனப்பகுதி. அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, மைவரை உலகம், சேயோன் மேய மைவரை உலகம். வரை என்றால் மலைப்பகுதி. மலை என்பது என்ன சொல்ற, குறிஞ்சி, மலையும் மலை சார்ந்த பகுதியும். சார்ந்த அப்படின்னு சொன்னா அதனோடு தொடர்புடைய பகுதிகள், அதனை சேர்ந்த பகுதிகள், அதான் மலையும் மலை சார்ந்த பகுதியும். அது போல தீம்புணல் உலகம், மருத நிலம், வயல்வெளி. இன்றைக்கு இந்த பெரியார் பல்கலைக்கழகம் இருக்கக்கூடிய அந்த தஞ்சை பகுதி என்பது காவிரி பாய்ந்து வளம் கொளிக்கக்கூடிய மருத நில மண் நிறைந்தது அப்படி என்று உலகம் முழுவதுக்குமாக இந்த மண் பற்றி தெரியும். அத்தகைய மருத நிலம். அடுத்தது பெருமணல் உலகம், கடலும் கடல் சார்ந்த பகுதியும். இதை பெருமணல் உலகம் என்று வகுத்திருக்கிறார்கள். அப்போ மண், அந்த மண் ஒரே மாதிரியாக இந்த பூமியில் இருப்பது கிடையாது. அது இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு தகுந்த அந்த சூழலை மையப்படுத்தி அதற்காக முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் என்று அதை வகைப்படுத்திருக்கக்கூடிய அந்த அறிவை நாம ஒரு சாதாரணமாக கடந்துவிட முடியாது. அதே போல மண்ணுக்கு மண் தனி நீர் தனி. இப்போ நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லுவோம். இந்த நீருக்கென்று தனி குணம் என்பது கிடையாது. நீர் எந்த இடத்திலே விழுகிறதோ, நீர் என்பது மழைநீர், மழைநீர் எந்த இடத்திலே விழுகிறதோ அந்த இடத்திற்கு ஏற்ற தன்மையை அது பெற்றுவிடும் அப்படிங்கிறது இன்றைக்கு நாம் அறிந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி. இத நம்முடைய ஒரு இலக்கியத்துல குறுந்தொகையில ஒரு பாடல நம்ம காணலாம். அது அந்த பாட்டை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, யாயும் யாயும் யாராகியரோ, எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர், யானும் நீயும் எவ்வழி அறிந்தும் செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம்தான் கலந்தனவே. இது இந்த குறுந்தொகை செய்யுது. இந்த குறுந்தொகை பாட்டுல இந்த புலவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், ஒரு தலைவன் தலைவியினுடைய காதலை பற்றி சொல்ல வருகிறார். அதாவது உன்னுடைய அம்மாவும் என்னுடைய அம்மாவும் யாரா எவரோ தெரியாது, யாயும் யாயும் யாராகியரோ, எந்தையும் நுந்தையும், என்னுடைய தந்தையும் உன்னுடைய தந்தையும் எம்முறையில் உறவுடையவர்கள் என்பதும் எனக்கு தெரியாது, நமக்கு தெரியாது. யானும் நீனும் நானும் இதுக்கு முன்பாக எங்கேயும் எப்போதும் நம்ம பார்த்ததில்லை, எவ்வழி அறிந்தும். ஆனா இப்போ செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம்தான் கலந்தனவே. செம்மண் நிலத்துல விழுந்த அந்த நீர் போல நம்முடைய நெஞ்சம் ஒன்றோடொன்று கலந்து விட்டது. அப்போ செம்மண் நிலத்துல விழுந்த அந்த நீர்
அந்த செம்மண்ணுடைய அந்த தன்மையை பெற்றுவிடும், அந்த வண்ணத்தை அதனுடைய குணத்தை பெற்றுவிடும் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனையை ஒரு காதல் பாட்டை சொல்ல வந்த ஒரு புலவர் அந்த நீரின் தன்மையையும் அந்த மண்ணின் தன்மையையும் ஒன்றிணைத்து சொல்லியிருக்கக்கூடிய அந்த செய்தியையும் அந்த அறிவியல் இல்லை என்று கடந்துவிட முடியாது. நீரியல் சுழற்சி அப்படிங்கிறது கடல் நீர் ஆவியாகி பின் மேகமாகி மழையாக பொழிகிறது, மீண்டும் மழை நீர் கடலுக்கு சென்று கடல் நீர் ஆவியாகி மேகமாகி, இது ஒரு சுழற்சி. அது இன்றைக்கு நாம் அறிந்திருக்கக்கூடிய ஒரு கருத்தாக்கம். இத பட்டினப்பாளைய பாடின கடிகளூர் உருத்தின கண்ணனார் அப்படிங்கிற புலவர் ரொம்ப அழகா சொல்லியிருக்கார் பாருங்க. அந்த நீரியல் சுழற்சிய வான்முகந்து நீர் மழை பொழியவும், எப்படி பாருங்க, வான்முகந்து நீர் மழை பொழியவும், மழை பொழிந்த நீர் கடல் பரப்பவும், மாறி பெய்யும் பருவம் போல நீரின்றி நிலத்து ஏற்றவும், நிலத்தினின்று நீர் பரப்பவும். வான்முகந்து நீர் பொழியவும், மழை பொழிந்த நீர் கடல் பரப்பவும், மாறி பெய்யும் பருவம் போல் நீரினின்று நிலத்து ஏற்றவும், நிலத்தினின்று நீர் பரப்பவும். இந்த பட்டினப்பாளையில, அதாவது பூம்புகார் நகரத்துல ஏற்றுமதி இறக்குமதி பொருள்கள் மலை போல குவிந்து கிடந்தது அப்படிங்கிற செய்தியை நம்ம இலக்கியத்துல பார்க்க முடியும். இதுல குறிப்பாக பட்டினப்பாளையில இந்த பூம்புகார் பற்றிய செய்திகள் நிறைய வரும். அதுல இந்த புலவர் அவருடைய நோக்கம் என்னன்னா, அந்த ஏற்றுமதி இறக்குமதி பொருள்கள் எப்படி இருந்தது அப்படிங்கறதா சொல்ல வராரு. கடல் நீரை முகந்து கொண்டு சென்ற மேகம் மலைப்பகுதியில மழையை பொழியும். அப்படி மலைப்பகுதியில் விழுந்த அந்த நீரானது மண் புரண்டு ஆறாகி அது கடலுக்குள்ள போகும். கடல் நீர் மறுபடியும் மேகமாகி ஆவியாகி மழை பொழியும். இது ஒரு சுழற்சி. அது போல கடலுக்குள்ளிருந்து நிலத்துக்கு பொருள்கள் இறக்குமதியாகின, நிலத்திலிருந்து கடலுக்குள் பொருள்கள் இறக்குமதியாகின அப்படிங்கிற அந்த கருத்தை பட்டினப்பாளையில கடிகளூர் உருத்திரம் கண்ணரா இந்த செய்தியை சொல்லியிருப்போம். இன்னைக்கு ஒரு அறிவியல் உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். தமிழ் இலக்கியம் அப்படின்னா என்ன இருக்கிறது? காதல், அதுல வீரம், ஒரு அரசனுடைய கொடைத்திறன், கற்பனை, இதுதானே இருக்குது. அதுல என்ன ஒரு பெரிய விஷயம் இருந்துற போகுது அப்படிங்கிற அந்த ஒரு பொது புத்தி இருக்கிறது. அதுல என்ன இலக்கியனா கற்பனை அப்படின்னு சொல்லிட்டு அதை கடந்து விடக்கூடாது. அது கற்பனை மட்டும் இல்ல, ஒரு பண்பாட்டை மட்டும் சொல்லவில்லை, கலாச்சாரத்தை மட்டும் சொல்லவில்லை, நாகரிகத்தை மட்டும் சொல்லவில்லை, அவருடைய வாழ்க்கையை மட்டும் சொல்லவில்லை. இன்றளவுக்கு அந்த இலக்கியங்கள் கொண்டாடப்படுகிறது என்றால் அந்த இலக்கியத்துக்குள் இன்றும் வாழக்கூடிய அந்த மனிதனுக்கு ஏற்ற கருத்தாக்கங்களை சொல்லக்கூடியவைகளாக அவைகள் இருப்பதனால்தான் இன்றைக்கு அந்த இலக்கியத்தை நாம் கொண்டாடுகிறோம். அதற்குள் வெறும் கற்பனை மட்டுமல்ல, இலக்கியம் என்றால் கற்பனை, அறிவியல் என்றால் உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ அந்த இலக்கியம் என்கின்ற அந்த கற்பனைக்குள்ளும் அறிவியல் உண்மையையும் வைத்து பாடலை பாடியிருக்கிறார்கள். நீரை விற்பனை பொருளாக அதை நாம் மாற்றிவிட்டோம். ஆனா இருக்கிற காலத்துல அதை அப்படியே விட்டுடாம இல்லாத காலத்துக்கும் அது வேணும் அப்படிங்கிறதுக்காக அவர்கள் நீர்த்தேக்கங்களை வைத்திருந்தார்கள். அது ஏரியாக, குளமாக, கண்மாயாக, கிணறாக அவங்க அந்த நீரை தேக்கி வைத்து அதை பயன்படுத்தினார்கள் அப்படிங்கிறத பல்வேறு இலக்கிய பதிவுகளில் நம்ம தாராளமாக பார்க்கலாம். இதுல நீர் வெளியேற்றத்துக்கும் அவங்களுடைய ஒரு தொழில்நுட்பம், இன்னைக்கு அறிவியல் என்பதோடு தொழில்நுட்பமும் இணைந்ததுதான். அந்த தொழில்நுட்ப சிந்தனையே அவங்கள்ட்ட இருந்திருக்குது. நீங்க ஏரிகள்ல நிறைய நீர், மழை காலத்துல நிறைய நீர் தேங்கிடுச்சு அப்படின்னு சொன்னா அதை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா ஏரி உடைச்சிட்டு போயிடும். ஏரி உடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா முழு தண்ணியும் போயிடும். அதை மறுபடியும் நம்ம அவ்வளோ தண்ணியையும் எடுத்து எங்கேயும் சேகரிக்க முடியாது, போனா அப்படியே கடல்ல போய் கலந்துரும். அப்போ நீர் அதிகமாக அது ஏரி நிரம்பும் போது அந்த கழுங்கு வழியாக அந்த நீரை உபரி நீர் வெளியேறிவிடும். சிமெண்ட்ல அல்லது ஒரு கட்டையில கட்டியிருப்பாங்க. அதுல நீர் நிறைய நிறைய அதுல இருந்து மிதந்து கீழே வடிகால் பகுதிக்கு போயிடும். அது போல ஏரியினுடைய மையப்பகுதியிலிருந்து ஒரு சுட்ட செங்கற்கள் அல்லது கருங்கல்னால ஒரு சுருங்கை அப்படின்னு சொல்றாங்க, அது யானையினுடைய அந்த துதிக்கை போல இருக்குமா, அந்த வடிவமுடைய அந்த சுரங்கை வழியாக ஏரிக்கு வெளிப்புறத்துல அது வெளியேறக்கூடியதாக அந்த ஒரு சுருங்கையை வழியமைத்திருப்பார்கள். இதுவும் பழந்தமிழர்களுடைய அந்த நீரியல் பாதுகாப்பு தன்மை, அந்த நீரை எப்படி வெளியேற்றணும் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனையையும் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. வணக்கம் நேயர்களே, இப்போ நம்ம அறிவியல் தேடல் நிகழ்ச்சியோட 3ஆம் பகுதியான அன்றாட அறிவியல் பகுதிக்கு வந்துட்டோம்.
அறிவியல் தேடல் நிகழ்ச்சியின் 3வது பகுதியாக நாம் கேட்கவிருப்பது அன்றாட அறிவியல். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். அறிவியல் தேடல் நிகழ்ச்சியின் 3வது பகுதியாக நாம் கேட்கவிருப்பது அன்றாட அறிவியல். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் பெரியார் சமுதாய வானொலி. வணக்கம் நேயர்களே, இப்போ நம்ம அறிவியல் தேடல் நிகழ்ச்சியோட 3ஆம் பகுதியான அன்றாட அறிவியல் பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு அன்றாட அறிவியல் பகுதியில் தடுப்பூசிகள் பற்றிய அறிவியலை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். தடுப்பூசிகள் பற்றிய அறிவியல் செய்தியை சொல்கிறதுக்காக தஞ்சை பெரியார் மணியம்மை நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் இணை பேராசிரியர் டாக்டர் குமரன் அவர்கள் வந்திருக்காங்க. வாங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம். பெரியார் சமுதாய வானொலி 19.4க்கு நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்த வானொலி மூலமா நியூ எரா ஆஃப் mRNA பேஸ்ட் மெடிசன் அப்படின்னா நம்மளுக்கு தடுப்பூசி mRNA பேஸ்ட் தடுப்பூசி இப்ப வந்திருக்கு. அதை பத்தி தான் இந்த பேச போறோம். வேக்சின்றது 2 டைப், தடுப்பூசியில 2 டைப் இருக்கு. அதுல அட்டுனேட்டட் வைரஸ்ன்றது ரியல் வைரஸ் எடுத்துட்டு அதுக்குள்ள டாக்ஸிக் காம்பவுண்ட் ரொம்ப கொடுமையான தாக்கத்தை உண்டு பண்ணும் சில விஷயங்களை அவங்க எடுத்துட்டு அந்த வைரஸை நமக்கு அனுப்புவாங்க. அந்த வைரஸ் உள்ள போனோன்னு அந்த வைரஸை நம்ம ஆன்டிஜென் சொல்லலாம். நம்ம பாடிக்குள்ள வெளியிலிருந்து வர்றது ஆன்டிஜென். நம்ம பாடி வெளியிலிருந்து வந்த பொருளுக்கு ஃபைட் பண்ண ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ஆன்டிபாடிஸ் புரதசத்துனால ஆனது. இந்த புரதசத்து ரொம்ப முக்கியமானது ஒவ்வொரு மனுஷங்களுக்கும். அதனாலதான் நம்ம ஃபுட்ல புரோட்டீன்ஸ் நிறைய சாப்பிடணும். புரோட்டீன்ஸ் இல்லாம இருந்தா நம்மளால ஃபைட் பண்ண முடியாது டிசீஸ். இப்ப அட்டினேட்டட் வைரஸ் சொன்ன இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா போலியோ வைரஸ் ஒரு அட்டினேட்டட் வைரஸ். நம்ம குழந்தைங்களுக்கு 5 வயசுக்குள்ள கொடுக்குறோம்ல, அது ஒரு அட்டினேட்டட் வைரஸ். அந்த கண்டுபிடிச்ச ஒரு ஜோனஸ் சால்க்னு பேரு. அவர் ஒரு அமெரிக்கன். அவர் என்ன செஞ்சாரு, இத 1950ஸ்ல கண்டுபிடிச்சு அமெரிக்கால இருந்து எல்லாருக்கும் போட்டு பார்த்து போலியோவை அமெரிக்கால ஒழிச்சாரு. அதுக்கப்புறம் உலகத்துக்கு இத காப்புரிமை பண்ணாம பேட்டன்ட் பண்ணாம உலகத்துக்கு இது ஒரு அவரோட கிஃப்டா கொடுத்துட்டாரு. அதனால இப்ப நம்ம இந்த ஜெனரேஷன்ல யாருக்குமே போலியோ இல்லாம குழந்தைங்க இருக்கு. போலியோ இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கியிருக்காரு. இப்ப அந்த அட்டினேட்டட் வைரஸ் இல்லாம ஒரு டைப், அதுதான் mRNA பேஸ்ட் வேக்சின்ஸ். இந்த mRNA பேஸ்ட் வேக்சினை ஒரு 30-40 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதை ஒர்க் பண்றவங்களுக்கு அவ்வளவு மதிப்பு இல்ல. அவங்க நினைச்சாங்க mRNA ஒரு வேக்சினாவோ ஒரு மெடிசனாவோ ஃபியூச்சர்ல ஆவாதுன்னு நினைச்சிட்டாங்க. அதனால அவங்களுக்கு அவ்வளவு மதிப்பு கொடுக்கல. ஆனா இன்னைக்கு COVID-2 இல்லனா SARS-CoV-2 அதான் ரைட் டேர்ம், அதுக்கு mRNA பேஸ்ட் வேக்சினும் ஒரு சிறந்த உதாரணம் சொல்லலாம். ஃபைசர்னு உங்களுக்கு தெரியும் ஒரு கம்பெனி. அதுக்கப்புறம் யூரோப்ல ஒரு கம்பெனி இருக்கு. இவங்க எல்லாமே mRNA பேஸ்ட் வேக்சின் தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. இனிஷியலா எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்கன்னா இந்த mRNA பேஸ்ட் வேக்சின் நம்மளுக்கு கெடுதல் செஞ்சணும்னு நினைச்சிட்டாங்க. ஏன்னா இந்த mRNA நம்மளோட செல்லுக்குள்ள போய் டிஎன்ஏன்றது நியூக்ளியஸ்குள்ள இருக்கு, இதுக்குள்ள போய் மாத்திருமோ, நம்மளோட டிஎன்ஏ முக்கியமான நம்ம உடம்பு எப்படி இருக்குன்றதுக்கு டிஎன்ஏ தான் முக்கியமான காரணம், அந்த டிஎன்ஏ மாத்திரும்னு பயந்தாங்க. ஆனா அது இல்லன்றத ப்ரூவ் பண்ணி இந்த mRNA போய் புரோட்டீனை மட்டும் ரெடி பண்ணி இந்த வைரஸ் வந்தோடனே அந்த ஸ்பைக் புரோட்டீன் இருக்குல்ல அதை அட்டாக் பண்ணி அதை சாவடிச்சிருது. இதனால ஒருத்தர் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியதில்லை, அவங்க உயிர் இழப்பை தடுக்கலாம். இப்ப புரோட்டீன்றதுல உங்களுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி டிஎன்ஏன்றது ஒரு மாலிகுல் நம்ம உடம்புல இருக்கிறது. டிஎன்ஏ 2 ஸ்டாண்ட் இருக்கும். ஒரு ஸ்டாண்ட் நம்ம அப்பாட்ட இருந்து வருது, ஒரு ஸ்டாண்ட் நம்ம அம்மாட்ட இருந்து வருது. இந்த டிஎன்ஏ ஆர்என்ஏவா மாறுது. அது அடுத்த நியூக்ளியோடைட்னு சொல்லலாம், அடுத்த மாலிகுல். அதுல இருந்து அமினோ ஆசிட்ஸ் வருது. அந்த அமினோ ஆசிட்ஸ் புரோட்டீன் ஆகுது. இது எல்லாத்துக்கும் நம்ம புரோட்டீன் ரிச் ஃபுட், நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும், நல்லா ஹாப்பியா இருக்கணும், நல்லா ஒர்க் பண்ணணும். இதை செஞ்சா ஆட்டோமேட்டிக்காவே நம்ம இந்த டிசீஸ் அகைன்ஸ்ட் ஃபைட் பண்ணலாம். நம்ம ஹார்ட்ல இருக்கிற புரோட்டீன் 2 புரோட்டீன் இருக்கு. அந்த புரோட்டீன் ஒரு மசில்ஸ்லாம் நடந்தது. இந்த மசில்ஸ் நம்மளுக்கு
அங்க மட்டும்தான் கேன்சர் வராத இடம். ஹார்ட் மட்டும்தான், ஹார்ட் மசில்ஸ்ல மட்டும்தான். ஈவன் அதோட குழாயில கூட வரும், ஆனா ஹார்ட் மசில்ஸ்ல வராது. ஏன்னா ஹார்ட் மசில்ஸ் ஒரு வாட்டி கெட்டு போயிடுச்சுன்னா கெட்டு போனா கடைசி வரையும் நம்மளுக்கு லைஃப் லாங் அந்த கெட்டு போன மசிலோட தான் நம்ம வாழணும். அதுக்கு இப்ப இந்த mRNA பேஸ்ட் வேக்சினோ இந்த mRNA பேஸ்ட் மெடிசின்ஸோ இப்ப அதுக்கு ஒரு விடை கொடுத்திருக்காங்க. புது விதமான கண்டுபிடிப்புன்னு சொல்லலாம், இல்ல இது ஒரு புரட்சிகரமான மருந்துன்னு சொல்லலாம். இது கண்டுபிடிச்சதுனால நம்ம இனிமே நம்மளுக்கு வர வேண்டிய நோய் எல்லாத்தையும் தடுக்கலாம், நோய் வந்தாலும் குணப்படுத்தலாம். இது இல்லாம இந்த உலகத்துல வாழ்றதுக்கு mRNA பேஸ்ட் வேக்சின் இல்ல mRNA பேஸ்ட் மெடிசின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இதனால என்ன சொல்ல வரோம்னா, mRNA பேஸ்ட் மெடிசின்ஸ் இருக்கிறதுனால நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் வேக்சின் போட்டதுனாலதான் நம்ம அதை காப்பாத்துறோம், நம்ம நோயிலிருந்து காப்பாத்திக்கிறோம்னு நினைக்கிறோம். அது உண்மை இல்ல. mRNA பேஸ்ட் வேக்சின் ஒரு வைரஸ் வருது இல்ல உடம்புக்கு முடியலன்றது நம்மளுக்கு சொல்லுது. சொன்ன உடனே இது ஃபைட் பண்ணதுக்கு நம்மளோட புரோட்டீனை தயாரிச்சு கொடுக்குது. அதுக்கு நம்ம உடம்பு நல்ல நிலையில இருந்தாதான், நல்லா ஒர்க் பண்ணி நல்லா தூங்கி நல்லா சாப்பிட்டு நல்லா ஹாப்பியா இருந்தாதான் நம்மளால இந்த நோய்களுக்கு எதிர்த்து நம்ம பாடி ஃபைட் பண்ண முடியும். அதனால உடம்பு பத்திரமா வச்சுக்கங்க. அதுக்கு வேக்சின் எடுத்துங்க. வேக்சின் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். இது டெஃபினட்டா உங்க உடம்புக்கு ஒண்ணும் செய்யாது. இந்த வாய்ப்பு கொடுத்த பெரியார் சமுதாய வானொலிக்கு 90.4க்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் பெரியார் சமுதாய வானொலி 90.4.